ஹாய், வெல்கம் டு மை சேனல் இசிகோ ஜாப்பனஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷீ ஃபார்ம் இன் ஜாப்பனஸ். ஸோ ஷீ ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நவுனை நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம்? அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேக் இருக்குது. அந்த பேகை ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இந்த பேக் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை குட்டியாக இருக்குது, இல்லை ரொம்ப சீப்பாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேர்பை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, இந்த பேக்கை ப்ரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்பை கனெக்ட் பண்ணியும் நான் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னாலே அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ப்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துடும் இல்லைங்களா? இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஷீ ஃபார்ம் இஸ் யூஸ் டு லிஸ்ட் மல்டிபிள் ரீசன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆர் குவாலிட்டிஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் அப்படின்னாலே டிஸ்கிரைபிங் வேர்ட் தான். ஸோ ஆப்வியஸாக அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதுவே ரீசன்ஸாக நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு நவுனையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அட்ஜெக்டிவ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ரீசன் சொல்ல மாட்டோம். ஸோ நவுனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி நிறைய நவுன்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ப்ஸை லிஸ்ட் பண்ணி நான் ரீசன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆர் குவாலிட்டிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஷீ ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஷீ ஃபார்மை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு 2 or 3 திங்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்ல நினைக்கிற லிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ 2 or 3 திங்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஷீ ஃபார்ம் கனெக்ட் பண்ணாலே அது வந்து என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா, இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மீனிங்கை கொடுத்துரும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஈண்டிங் அட்ஜெக்டிவ் டேரெக்டாக கூட நீங்கள் ஷீ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவே நாயிண்டிங் அட்ஜெக்டிவாக இருந்தால் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் தா கனெக்ட் பண்ணி ஷீ ஆட் பண்ணணும். அதுவே நவுனாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக தா கனெக்ட் பண்ணி ஷீ யூஸ் பண்ணிக்கலாம். வேர்பாக இருந்தால் பிளெயின் ஃபார்ம் ஷீ. ஸோ பிளெயின் ஃபார்ம்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஷோ ஃபார்ம் யூஸ் பண்ணணும், டிக்ஷனரி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதை பாசிட்டிவாக தான் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் இல்லைங்களா? பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த பாசிட்டிவ் வேர்ப் தான் இருக்கணும். ஸோ ஜிஷோ ஃபார்ம் இருக்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: கொனோஹையாவா ஹீரோயிஷி அக்கரோயிஷி கிரேதஸ். இந்த ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொனோ ரெஸ்டோரன் வா யசோயிஷி உயிஷிதஸ். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சீப்பாக இருக்குது அண்ட் டெலிஷியஸாகவும் இருக்குது. கியோவா அமேதாஷி சுக்கரேத்தே இருஷி தக்ககேத்த குனாய்தஸ். ஸோ இன்னைக்கு மழை பெய்யுது அண்ட் டயர்டாகவும் இருக்குது அண்ட் எனக்கு வெளியில் போகணும்னு ஆசை இல்லை. அனோஹித்தோவா யஷாஷிஷி ஷின்செட்சுதாஷி நின்கிகா அரிமாஸ். அந்த பர்சன் ரொம்ப கைண்டாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அண்ட் ரொம்ப பாப்புலராகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் நவுன்ஸ் ஆர் வேர்ப்ஸ் எல்லாம் நிறைய லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதில் 1 or 2 திங்ஸை மட்டும் நான் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸெட்ரா இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீ ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகித குசைமாஸ்.